வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நீங்கள் இபிஎஃப்ல போட்டு வச்சுருக்கீங்கல்ல. ஆனால் அந்த பணத்தை எப்போ எடுக்கலாம்னு கொஞ்சம் பேருக்கு கேள்வி இருக்கும். இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. இபிஎஃப்னு சொல்கிறது எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டு. இது நம்மளை மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு முக்கியமான சேமிப்பு திட்டம். நம்ம சம்பளத்தில் இருந்தும் நம்ம கம்பெனியில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி அந்த அக்கௌண்ட்டில் போடுவாங்க. ஆனால் இதில் இருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்கு சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அப்போ தான் நமக்கு அது உதவியாக இருக்கும். இபிஎஃப்ல இருக்கிற பணத்தை நீங்கள் 2 விதத்தில் எடுக்கலாம். ஒன்று வேலை விட்டுட்டு போன பிறகு, இன்னொன்று வேலைக்கு போயிட்டு இருக்கிறப்பவே சில அவசியமான தேவைகளுக்கு. இப்போ வேலையை விட்டு போன பிறகு எப்போ எடுக்கலாம்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு வேலையிலிருந்து நிரந்தரமாக விலகிட்டீங்க, இல்லாட்டி ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா 2 மாதம் பொறுத்திருக்கணும். ஆமாங்க, 2 மாதம் கழித்து நீங்கள் உங்கள் இபிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற மொத்த பணத்தையும் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் வேலை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகாமல் இருக்கணும். நீங்கள் உடனே வேறு வேலைக்கு போனீங்கன்னா அந்த பணத்தை அப்போ எடுக்க முடியாது. சரி, இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கிறப்பவே எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம். இப்படி எடுக்கிறதுக்கு சில விசேஷமான காரணங்கள் இருக்கணும். அது என்னென்னா, வீடு கட்டுறது, இல்லை வாங்குறது, வீட்டை ரிப்பேர் பண்ணுறது, இல்லை உங்கள் மக்களோட கல்யாணம், இல்லை படிப்பு, இல்லை மெடிக்கல் எமர்ஜென்சி மாதிரி அவசியமான தேவைகளுக்கு நீங்கள் இபிஎஃப்லேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கலாம். ஆனால் ஒவ்வொரு தேவைக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போது முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் இபிஎஃப்லேருந்து பணம் எடுக்கிறதுக்கு உங்கள் ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் ஆன்லைனில் சீக்கிரமாக அப்ளை பண்ண முடியும். மறக்காமல் உங்கள் யூஏஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணியும் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இதுதான் இபிஎஃப்லேருந்து எப்போ பணம் எடுக்கலாம்னு இருக்கிற பேசிக் ரூல்ஸு. நீங்கள் வேலையை விட்டுட்டு 2 மாதம் கழிச்சும், இல்லை விசேஷமான தேவைகளுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கப்பவும் பணம் எடுக்கலாம். உங்களுக்கு இபிஎஃப் பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நாங்கள் கண்டிப்பாக உதவி பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.